ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த நிஷா வந்துக்கிட்டு பரபரப்பாக காலையிலே ராஜேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறா. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மல்லியோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, அவளை வீட்டுக்கு விட்டு துரத்துறதுக்கு ஏதாச்சும் பிளான் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க, பிளானும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. அவள் என்கிட்ட மாட்டுறா. அந்த விஜயும் மல்லியும் சேர்ந்துக்கிட்டு இதுதான் ஆடுறாளுங்கன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் அந்த வெண்பா எருமாடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த குட்டி சத்தம் இல்லாத வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த குட்டி சத்தம் என்னைக்கு வந்துச்சு மறுபடியும் இதுங்களோட ரொமான்ஸு ஸ்டார்ட் ஆகி போச்சு. அதுவும் இல்லாமல் இதுங்க ரொமான்ஸ் பண்ணுற பேர் எனக்கு கடுப்பேற்றுங்க பாரு. அதுதான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுறது. சரி, அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ தான். நீ ஏதோ பிளான் கொடுக்குற நீ, அதனால தான் இருந்தோம். சரி நான் சொல்கிற பிளான் படி அவளை தூக்கி வெளியே போட்டுடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அவள் சொன்ன இடத்துக்கு போய் அங்கே நல்லா ஜூஸு அது இதுன்னு சாப்பிட்டு நல்லா டின்னரெல்லாம் முடிச்சுட்டு இவங்க 2 பேரும் யாரோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பிளானை போடுறாளுங்க. அந்த மல்லி என்ன பண்ணுவா ஏது பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவள் எங்கே போகிறான்னு சொல்லிட்டு அவளை கடத்தி வைக்கணும். கடத்தி அவளை பீகாருக்கோ அசாமுக்கோ ஒடிசா எங்கேயோ ஒன்று கடத்தி ஒரு வெளி மாநிலத்துக்கு அவளை தள்ளி விட்ருங்க. அதுக்கப்புறம் அவள் இந்த பக்கம் வரவே கூடாது. எட்டி கிட்டி பார்த்தா கூட நம்ம ஊரோட பார்டர் கூட தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசி அவங்க வந்துக்கிட்டு பிளானை போட்டுட்ருக்காங்க. உடனே நம்ம நிஷா வந்துக்கிட்டு சரி இதுதான் நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் அவளை எங்கேயாச்சும் அனுப்புறதுக்கு நமக்கு வாய்ப்பே கிடைக்காது. அதனால் இதுதான் நல்ல சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவளை துரத்துறதுக்கான பிளானை போட்டுட்ருக்காங்க. ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆமாம், இந்த சீரியலை என்றைக்கு முடிக்குவாங்களோ அன்னைக்கு தான் நமக்கு சுதந்திரம். அது வரைக்கும் நம்ம சுதந்திரம் கிடைக்க சும்மா யாரையாச்சும் ஒருத்தர் கடத்தி வச்சுக்க வேண்டியது, அவரை தேட வேண்டியது. ஆக மொத்தத்தில் இந்த விஜயும் மல்லியும் சேர்ந்து வாழ்கிற எண்ணம் இல்லவே இல்லை. அந்த குழந்தை பிறக்குமா பிறக்காதா அதை பற்றியும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கடைசி வரையும் அந்த வெண்பாவை கண்டுபிடிக்கிறேன்ட்டு இப்போ தான் 1 மாதத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த குழந்தை பிறக்கிறது, இந்த குழந்தைய வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சீக்வென்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் முடிக்கிறதுக்குள்ள நமக்கே வயசாகிடும் போல். ஆனால் இவங்க கதையை சீக்கிரம் கொண்டு போகிறதுல தெரிஞ்சு போச்சு. அதனால் ஒரு தூங்கி எழுந்துட்டு அதுக்கப்புறம் சீரியலை பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த மல்லி இருந்துக்கிட்டு சரி நடக்கிற எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் போனாலும் நம்ம மல்லி காலையிலே கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, வெண்பாக்கு இப்படி ஆச்சு இல்லையா, அதனால் வெண்பாக்காக வேண்டிக்கிட்டு சின்னதாக பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அது தெரிஞ்சுட்டு இந்த மல்லியோட வீட்டில் இருக்கிற அந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு ஃபோனை போட்டு அந்த இவளுக்கு சொல்ல, அதாவது நிஷாவுக்கு, அவள் இருந்துக்கிட்டு நீங்கள் எதுக்கும் கோவப்படாதீங்க, அவள் கோவிலுக்கு போவா, ஆனால் கோவிலேருந்து அவள் திரும்பி வரமாட்டா, அவளை கடைசியாக பார்க்கறது இதுதான் அந்த கடைசி டைம், அவளை நல்லா பார்த்து நல்லா வழி அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி நிஷா, ஆனால் பிளான் என்னன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல, பிளானை சொன்னால் அது நடக்காது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் பிளானை சொல்லாமல் என்ன நடக்கணுமோ அதுக்கு நேரடியாக நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் என்ன அந்த ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரவுடி பசங்களை வச்சு மல்லி கோவிலுக்கு போயிட்டு வர்றப்ப அவளை கடத்தி வெளி மாநிலத்துக்கு விற்கிறது. அவள் இந்த பக்கம் வரவே கூடாது. அதுவும் இல்லாமல் இந்த சீக்வன்ஸில் அவளுக்கு ஹெட்ஃபோனை போட்டு விட்டு அவள் ஏதோ ட்ராவலிங்கில் இருக்கிற மாதிரியும், ஏதோ மயங்கி கீழே விழுந்துட்டு இருக்கிற மாதிரியும், அவள் கொஞ்ச நேரத்தில் எழுந்துருவான்ற மாதிரியும் அவளை காட்டி வச்சுருக்காங்க. அவளை பஸ்ஸில் ஏற்றி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் மல்லியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க பாதி தூரம் போகிறதுக்குள்ளேயே திடீர்னு என்னாச்சோ தெரியல, விஜய் அந்த பஸ்ஸில் ஏறுறாரு. அப்போ தான் மல்லியை பார்க்குறாரு. இதெல்லாம் கோஇன்சிடென்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோஇன்சிடென்ஸெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு இது ஒரு டைரக்டர் போட்ட பிளானு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறமா இவங்க பண்ணுறது எல்லாமே பெரிய கிரிஞ்சி மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்ல முடியுமா? கிரிஞ்சின்னு நம்ம சொல்லிட்டா அப்புறம் நம்மளை தூக்கி போட்டுருவாங்களே. அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்குவோம். எந்த பிரச்சனைக்கும் போகாமல் அப்போ தான் நடக்கிற எல்லாமே நல்லா தான் நடக்கும். நம்மளும் நல்லவங்கன்னு சொல்லிட்டு எல்லாரோட பிரச்சனையும் போய் மூக்கை நுழைச்சின்னு வச்சுக்கோங்க, நம்ம மூக்கையே உடச்சி வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அதனால் உஷாராக இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தூங்கிட்டு இருக்கிறப்ப கூட மூச்சு வெளிலன்னு வச்சுக்கோங்களேன், அவன் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுடுகாட்டில் கொண்டு போய் சேர்த்திடுவாங்க. அதனால் எந்த நேரம் உஷாராக இருங்க. கொஞ்சம் மக்களே உஷாராக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.